எல்லாம் என்ன நினைக்கிறான், நேராக கிளம்புறது, நேராக வரணும், கட்சி ஆரம்பிக்கணும், 26 எலெக்ஷனில் நிற்கணும். என்னப்பா 24 ஒரு எலெக்ஷன் இருக்குதே. நோ 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 நோ, ஐ டோன்ட் வாண்ட் 2024, ஒன்லி 2026. நிற்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் 75 வருஷமாக கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போகணும். இதுக்காடா கட்சி நடத்துகிறோம்? இதுக்கா கட்சி நடத்துகிறோம்? பேரை மட்டும் பெருசாக வச்சுக்கிறதா? ஏண்டா அவருக்கு அவங்க அப்பா பேரும் தெரியும், தாத்தா பேரும் தெரியும், வச்சுக்கிறாரு. தெரியலன்னா உங்கள் ஒப்ப கட்ட கல்றா லபடி கப்பால் அங்கே தானே கேட்கணும். உன் பேரையே முழுசாக உன்னால் சொல்ல முடியாது. சொன்னால் பாதி பேர் ஓட்டு போட மாட்டான். அதுலேயே பாதியை கட்சி தூக்கிட்டு பாதியை சொல்கிற. உங்கள் அப்பனே நீ என்ன சொல்கிற? அல்லது திமுக ஆட்சி அகற்றுவேன்னு சொல்லியிருந்தான்னா கூட நான் மன்னிச்சிட்ருப்பேன். அண்ணன் தளபதியோடு அரசியல் வாழ்க்கையை முடிப்பேன் என்று சொல்வதற்கு உங்கள் அப்பா இல்லை, உங்கள் ஓத்தா இல்லை. இன்னொரு உங்கள் ஓத்தா வந்தாலும் எங்கள் தாத்தா பெற்ற புள்ள மயிரை கூட பிடுங்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. பேர் இருக்குது, அப்பன் பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. 5 வாட்டி முதலமைச்சர், அதனால் அப்பன் பேரை சொல்கிறாரு. அந்த காலத்திலேயே அவங்க தாத்தா பேங்க்கில் பங்கு வச்சுருந்தார். நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் கிடையாதுடா. அப்பன் சொல்லி அரியணைக்கு வரல. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தாத்தா கலைஞரை. தாத்தா கலைஞர் பிறந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில். கட்சிக்காக பாடுபட்டார். அவருக்கு முத 57 சீட்டு எங்கே கொடுத்தாங்க? எங்கே கொடுத்தாங்க? குளித்தலை என்ன மாவட்டம்? வாயமூடு, தெரியலன்னா தப்பாக சொல்லக்கூடாது. திருச்சி மாவட்டம். இப்போ நான் இங்கே இருக்கேம்மா, எனக்கு வீடு தண்டையார்பேட்டை. தண்டையார்பேட்டையில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா நான் ஜெயிப்பேன். என்னை கொண்டு வந்து அண்ணா நகரில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்தா என்னை மயிரா தெரியும் உங்களுக்கு. மேடையில் பேசுகிறேன், திமுககாரன் தெரியும். இருந்தாலும் உன்னோட பழக்க வழக்கம் தெரியும்னா வேணும். அப்படித்தான் அன்றிருந்த திமுக தலைவர் கலைஞரை அழுத்தம் கொடுப்பதற்காக, அவர் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக குளித்தலை மாவட்டம் விட்டு மாவட்டம் கொடுத்தா அங்கே நின்னே அடித்து தூக்கி வந்த ஒரே ஆம்பளை. அதனால் அப்பன் பேரை தாத்தா பேரை அவர் போட்டுக்கிறாரு. உனக்கு தெரிஞ்சால் போட்டுக்க, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இல்லை அடமொழியாக வேறு வேணா சேர்த்துக்கோ, அது வேறு. கட்சி ஆரம்பி வா. இப்போ உனக்கு 49 வயசில் அரசியலுக்கு வந்திருக்க. 49. இதுக்கு இடையில கொரோனா வந்ததா இல்லையா? புயல் வந்ததா இல்லையா? வெள்ளம் வந்ததா இல்லையா? இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணியிருந்த? எவ்வளோட ஆடி இருந்த? எவ்வளோட படுத்திருந்தேன்னு நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். கேட்டால் எங்கள் ஆள் இருக்கார்ல, 72 இயர்ஸ் ஓல்டு, நம்ம சிஎம், அவர் உள்ளே கொண்டு போய் வச்சுக்குவார். 10 வருஷம் அவனுக்கு ஒன்றும் என்னை தொடவே இல்லைம்மா. 10 வருஷம் அதிமுகவில் என்னை தொடவே இல்லை. நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த நொண்டிக்காலனை பிடிக்க 200 போலீஸ், 2.5 மாதம் ஜெயில், 64 நாள். 64 நாள் உள்ளே வச்சாலும், என்னை எவனா விலை பேசினாலும் நான் தெளிவாக சொன்னேன். வெளியே வந்து காலையில் 5:30 மணிக்கு முரசொலியில் என்னை சேர்த்துட்டேன்னாரு சின்னவர். முதலமைச்சர் என்னை சேர்க்கலை, என்னை பார்க்கவும் இல்லை, என்னை சேர்க்கவும் இல்லை. நீக்கந்தோடு சரி 8 மாதம் காரி முடிஞ்சுங்க வந்தேன். மேடை கீடை எதுவும் கிடைக்காம, சேவிங் பண்ணாமல் பரதேச சுற்றின்னு அண்ணன் சின்னவர் தான் கூப்பிட்டு என்னை கட்சியில் சேர்த்தாரு. 5 மணிக்கு பேப்பரை பார்த்தேன். 7 மணிக்கு தந்தி டிவி வந்துட்டான் வீட்டுக்கு. மைக்கை நீட்டினான். மீண்டும் இது போன்று பேசுவீர்களா? அவன். நான் சொன்னேன், தலைவனை விமர்சித்தால் தலையே போனாலும் பேசுவான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னா. வீட்டிலேருந்து இது ஆட் நியூஸை பார்த்துருக்காரு தலைவர். பற்றியா திருந்த மாட்டாருன்னு சொன்னேன், கேட்டிங்களா? நான் அவரை பார்க்கவே இல்லை, கோபம். பார்லிமெண்ட்டு தேர்தலுக்கு போயிட்டு வந்து பிடிச்சி கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்தினாங்க, என்ன தலைவர் முன்னாடி. அடக்க மாட்டியா? அவர் திருந்த மாட்டியா? வேறு என்ன பண்ணுவேன்? மொல்லமாக தலைவரை, எனக்கு புள்ள கூட கிடையாது தலைவரை, 2 பொண்ணு தான். இங்கேயே வெட்டிடுங்க, பின்னாடி அறிவாலயத்துக்கு பின்னாடி பொச்சிடுங்க, உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. என்னை அடங்கவோ குறைக்கவோ தயவு செய்து சொல்லாதீங்க தலைவர். அப்படி சொன்னால் நான் செத்துருவேன். நான் லூஸாங்க? சும்மா கண்டவன்லாம் பேசிட்டு போகிறது நான் லூஸா? கலைஞர் தாத்தாவோட பேரண்டா நான். எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் டிவியில். எவன் வந்தாலும், அது சீமானாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும்,
முதல்ல என்கிட்ட வாங்கடா, என்னை ஜெயிச்சுட்டா உன் கட்சிக்கு நான் வந்துடுறேன், இல்லைன்னா என் கட்சிக்கு நீ வரையான்னு சவால் விட்டனே. ஒரு மக்களை ஓடி இது வரைக்கும் என்கிட்ட வந்திருப்பானா? முடியாதுடா. நாங்கள் உணர்வுக்கு பிறந்தவங்க, சூடு சுரண உள்ளவங்க, உப்பு போட்டு சோறு துண்டுறவங்க. இப்போ இந்த மேடை இருக்குது, இந்த மேடையில் எல்லாருக்கும் சேர் இருக்கா? யாராவது இங்கே இந்த கார்பெட்டில் உட்கார்றானா? உட்கார மாட்டான். ஏன்? தன்மானம் போயிடும், சுயகௌரவம் போயிடும். 14 வயசில் எங்கள் அண்ணன் தளபதி இந்த மாதிரி மேடையில் காலை தொங்க போட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் வாக்மேனை வச்சு தலைவர்கள் பேசுகின்ற பேச்சை ரெக்கார்ட் பண்ணி முரசொலிக்கு கொடுத்த மாவீரன் எங்கள் அண்ணன் தளபதி. 24 வயசில் கல்யாணம்டா. நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி படுத்து தாடி மீசை ஆசை மீசை எல்லாம் நரைச்சி போனப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்றீங்க. எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆச்சு 3 மாதம்டா. 3 மாதம். அவள் கருவுற்று இருக்கிறாளா இல்லையா என்று எவனுக்கும் தெரியாது. கருவுற்று இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் எங்கள் அண்ணன் தளபதி சிறைக்கு போனார். நான் கேட்குறேம்மா, உங்களையே, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணுறீங்க. 3 மாதம் ஆகுது. பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த நாள் அந்த மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டா நீங்கள் என்னம்மா சொல்லுவீங்க? மனசில் கை வச்சு நெஞ்சில் உண்மையை மட்டும் பேசு. என்ன சொல்லுவீங்க? இந்த சனியம் பிடிச்ச கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான், இதை கலைச்சிருன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆமான்னு இல்லை இல்லைன்னு சொல்லுவல்ல. நீங்கள் மட்டும் சொல்லுவீங்கல்ல, உங்கள் ஊரை சுற்றி இருக்கிறவ தெருவில் வரவா போகிறவா எல்லாம் சொல்லுவான், இந்த கருவானா, கரு உருவான உடனேயே அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுச்சு, இது வளர்ந்ததுன்னா அப்பனை கொன்னுடும், அழைச்சிருன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அந்த அவச்சொல்லையும் அந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு ஒரு கரு வளர்ந்தது என்று சொன்னால் அதுதான் எங்கள் அண்ணன் உதயநிதி.